இப்பெல்லாம் விஜய் ரொம்ப மாறி போயிட்டான். அவன் தாடியும் பத்திரிக்கையும். ஏடி அப்படி? என்ன கேட்டா? கிருஷ்ணா கேட்டா தெரியும். எனக்கு என்ன தெரியும்? எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? அவனுக்கு வேற வேலையே கிடையாது. இது உங்க பேக் தானே? தேங்க்யூ. உள்ள எல்லாம் பத்திரமா இருக்கான்னு பாருங்க. அடடே, இதுல உங்க கதை இருக்கிறது தெரிஞ்சிருந்தா படிச்சிருக்கலாமே. இவையெல்லாம் நடக்கும் என்று ஆனந்தி எதிர்பார்க்கவில்லை. வறண்ட நெஞ்சில் ஈரப்பசை தெரிகிறது. அந்த சஹாரா பாலைவனத்தில் லேசாக காதல் செடி துளிர்கிறது. அது கிளை விட்டு இலை விட்டு மொட்டாகி மலராகி மனமெல்லாம் வியாபித்து நின்றது. மறுநாள் அவள் கல்லூரிக்கு போகும்போது பாடத்தை சுமந்து செல்லவில்லை, காதலை சுமந்து சென்றாள். எனக்கு கிருஷ்ணாவை விட அர்ச்சனாவைத்தான் ரொம்ப பிடிக்கும். அழகோட பிறக்கிறவ சுகத்துக்கு ஒரு யந்திரம், அறிவோட பிறக்கிறவ வாழ்க்கைக்கு மந்திரம். என்ன யோசிக்கிற? இல்ல, சங்கீதம் பாடுற பாகவதற்கு சந்தோஷம் தர்றது எது தெரியுமா? எது? ரசிகர்களோட கைத்தட்டல். என்னம்மா தொடர்கதையா எழுதுற? ஆமாப்பா. ஆமா, உன் தொடர்கதையில அந்த ஆனந்தி அசோக் காதல் என்ன நிலைமையில இருக்கு? போன வாரம் தானே ஒருத்தர் பாதிக்கு இன்னொருத்தர் வந்திருக்காங்க. இப்பதான் ஒருத்தர் புரிஞ்சுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஏமா, எதிரும் புதிருமா இருக்கிற ரெண்டு பேரு காதலிக்க முடியும்னு நினைக்கிறேன். சரியோ தப்போ அது நேச்சுரல் தானே. நிஜ வாழ்க்கையில் இது மாதிரி நடக்கிறது நம்ம பாக்குறது இல்லையா? பாக்குறோம், பாக்குறது நல்லான்னு கேக்குறேன். ஏன்பா சங்கர் சாஸ்திரி அப்படி கூச்சல் போட்டாரு? சொரபேதம் தாங்க முடியாம தான். என்னது? உன் தொடர்கதை இல்லம்மா, சங்கீதத்துல சொரபேதம். இந்தோளத்துல பஞ்சமமும் ரிஷபமும் கிடையாது. தப்பா ரிஷபத்தை சேர்த்ததுனால வித்வானால தாங்க முடியல. ரிஷபமும் பஞ்சமமும் மாறி வந்தா அவ்வளவு கர்ண கொடூரமாவா இருக்கும்? அப்படி இல்லம்மா, ராகத்துக்கும் அனுராகத்துக்கும் எப்பவுமே ஒரு ஒற்றுமை உண்டு. ராகத்துக்கு இலக்கணம் இருக்கிற மாதிரி அனுராகத்துக்கும் ஒரு இலக்கணம் உண்டு. ரிஷபத்துக்கு பதிலா பஞ்சமத்தை போட்டோம்னா ராகமே மாறிடும் இல்லையா? ராகம் மாறினா அதையே புது ராகமா ஏன் எடுத்துக்கூடாது? ஏத்துக்கலாம். சங்கீதத்துல சொரபேதம் வர்றப்போ ஒரு புது ராகம் உருவார மாதிரி என்னோட சொரபேதத்துல நானும் இலக்கணம் மீறி ஒரு கவிதையை படிச்சுட்டா இலக்கியத்துல அதுவே ஒரு பெரிய சாதனை ஆயிடாதா? என்ன சொல்றீங்க? கதையே பாதியில தானே இருக்கு. நீ எப்படி முடிக்கிறியோ அதை வச்சுதானே சொல்ல முடியும். எழுது. என்னோட சொரபேதத்தோட முடிவு எனக்கு தானே தெரியும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.